ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு எல்சிஎம் ஹெச்எஃப்ல கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஸ்டின் நம்பர் 11ல் ஒரு மெத்தட் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டினுக்கான ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 12 உள்ள போகலாம். இப்போ என்னன்னா, இரு எண்களின் மீபோவா மற்றும் மீசீமா முறையே 44 மற்றும் 264 ஆகும். இதில் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 44 கிடைக்கிறது எனில் மற்றொரு எண்ணை காண்க. சரிங்களா? அதே ஃபார்முலா தான். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இரு எண்களுடைய மீபோவானது HCF, ஓகேங்களா? 44. எல்சிஎம் என்னது 264. சரிங்களா? இதில் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது சொல்லிக்கலாம். அதாவது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா போகலாம். பார்த்தீங்களா? x into y, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு LCM into HCF தானே ஃபார்முலா. ஆமாம் தானே? ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு எண்ணை வந்து பார்த்தாக்கா 2ஆல் வகுக்கும் போது ஈவுனானது கோஷியன்ட் சொல்லுமா இங்கிலீஷில் நம்ம, அது வந்து பார்த்தா 44 கிடைக்குமா? சரிங்களா? அப்போ எக்ஸ் டிவைடட் பை 2 பண்ணியிருந்தா தான் நம்ம 44 கிடச்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் என்னவாக இருக்கும்? 88 தான் இருக்கும். சரிங்களா? ஆமாம் தானே? 88 தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ 88 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் என்னது 264, ஹெச்சிசிஎஃப் என்னது 44. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 88 44 கேன்சல் பண்ணாங்க என்ன வரும்? 2 வருமா? ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 1 3 2. ஸோ ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தினாக்கா 132. சரிங்களா? மேலும் உங்களுக்கு இந்தமாரி வந்து பார்த்தினாக்கா மேக்ஸ் ரேஷியோனாக்கா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்தினாக்கா ஹெல்ப் ஆகும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.